ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு பாராளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு பாராளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். தீமையின் கரத்தினார் தாங்கியை நடத்துவார். தீமையின் கரத்தினார் தாங்கியை நடத்துவார். கர்த்தரே எனக்குமே அஞ்சினேன். கர்த்தரே எனக்குமே அஞ்சினேன். கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு பாராளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் அகிலமும் படைத்தவர். அற்புதம் செய்பவர் அகிலமும் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் வீரர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் வீரர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு பாராளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு பாராளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மையின் தேவனே உறக்கம் நிறைந்தவர். உண்மையின் தேவனே உறக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லை. என்னை காப்பவர் உறங்குவதில்லை. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு பாராளெல்லாம் ஸ்தோத்திரம். ஒரு ஸ்மைல். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு பாராளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவேன்.
ராஜாவுக்கு வாழ்வாயெல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துணியால் பாடுவே ஆனந்த துணியால் உயர்த்துவே ஜெய கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்வாயெல்லாம் ஸ்தோத்திரம் மகிழ்வோம் மகிழ்வோம் நீலமான மகிழ்வோம் இயேசு ராஜனுக்கு சொந்தமாகிறார் மகிழ்வோம் மகிழ்வோம் நீலமான மகிழ்வோம் இயேசு ராஜனுக்கு சொந்தமாகிறார் இந்த காலத்தில் சொந்த காரணமே எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் மகிழ்வோம் மகிழ்வோம் நீலமான மகிழ்வோம் இயேசு ராஜனுக்கு சொந்தமாகிறார் மகிழ்வோம் மகிழ்வோம் நீலமான மகிழ்வோம் இயேசு ராஜனுக்கு சொந்தமாகிறார் இந்த காலத்தில் சொந்த காரணமே எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் இந்த காலத்தில் சொந்த காரணமே எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இந்த காலத்தில் சொந்த காரணமே எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் இந்த காலத்தில் சொந்த காரணமே எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் மகிழ்வோம் மகிழ்வோம் நீலமான மகிழ்வோம் இயேசு ராஜனுக்கு சொந்தமாகிறார் மகிழ்வோம் மகிழ்வோம் நீலமான மகிழ்வோம் இந்த காலத்தில் சொந்த காரணமே எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் இந்த காலத்தில் சொந்த காரணமே எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த காலத்தில் சொந்த காரணமே எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் இந்த காலத்தில் சொந்த காரணமே எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் இந்த சிறுவயது என்னை குறித்து வைத்தார் இந்த கோயிலை கூடி கொண்டார் இந்த சிறுவயது என்னை குறித்து வைத்தார் தூர கோயிலை கண்டு கொண்டார் நமது ஜீவனை எனக்கு அழைத்து ஜீவன் கேட்டு கொண்டு வைத்தார் நமது ஜீவனை எனக்கு அழைத்து ஜீவன் கேட்டு ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இது மாபெரும் பாக்கியமே இந்த காலத்தில் சொந்த காரணமே எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் இந்த காலத்தில் சொந்த காரணமே எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் எந்த சூழலில் அவர்
அவர் வாரனாளில் என்னை காணித்து என்னை கூடி சேர்த்துக் கொள்வார். அவர் வாரனாளில் என்னை கரமசைக்கு என்னை கூடி சேர்த்துக் கொள்வார். அவர் சுகமனே அங்கே அவர் உடனே பாடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சுகமனே அங்கே அவர் உடனே பாடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த காரணத்தில் சொந்த காரணமே இந்த உள்ளத்தில் சொந்தமனா. இந்த காரணத்தில் சொந்த காரணமே இந்த உள்ளத்தில் சொந்தமனா. மகிழ்வோம் மகிழ்வோம் நீரமான மகிழ்வோம் இயேசுராஜ்யம் சொந்தமாகிறார். மகிழ்வோம் மகிழ்வோம் நீரமான மகிழ்வோம் சொந்தமாகிறார். இந்த காரணத்தில் சொந்த காரணமே எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த காரணத்தில் சொந்த காரணமே இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த காரணத்தில் சொந்த காரணமே எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த காரணத்தில் சொந்த காரணமே இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனைகள், வியாதிகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், கண்ணீரும் சூழ்நிலைகளை நீங்க சூழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவனையே நீ பற்றுதலாய் பற்றி கொண்ட போது உன் வாழ்க்கையில கர்த்தர் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் எல்லா பயங்கரத்துக்கும் உன்னை விலகி காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. யோபு புத்தகத்துல காலையில வாசித்துக் கொண்டிருக்கும் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். 17ஆம் அதிகாரத்துல இருக்கோம். பதினேழாம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. Job chapter 1 17th chapter verse 1. My spirit is broken. My spirit is broken. My days are exhausted. They are grave ready for me. என்ன சொல்றான்? என் சுவாசம் ஒழிகிறது. என் சுவாசம் ஒழிகிறது. நாட்கள் முடிகிறது. என் நாட்கள் முடிகிறது. வேத குழி எனக்கு ஆயத்தமாக இருக்கிறது. என்ன இருக்குதா? வேத குழி. யோபு 3 காரியத்தை சொல்றான். Job had 3 things in his life. வாழ்க்கையில் நடந்தது 3 காரியத்தை சொல்றான். என்ன சொல்றான்? சுவாசம் ஒழிகிறது. சுவாசமும் எது சுவாசம் ஒழிகிறதுன்னா தெரியுமா? மூச்சு விட்டு போற மாதிரி இருக்குது. சொல்லுங்க. சுவாசம் ஒழிகிறது. என் நாட்கள் முடிகிறது. நாட்கள் முடிகிறதுன்னு சொன்னா days are counting. சில நாட்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறான். the days are முதலாவது என்ன சொல்றான்? என் சுவாசங்கள் முடிகிறது. என் நாட்களும் முடிகிறது. எனக்கு ஆயத்தமா இருக்கிறது. மூணாவது என்ன சொல்றான்? மூச்சு போச்சு, நாட்கள் போச்சு. மூணாவது எங்க போறான்? குழி. குழிக்கு எப்ப போவோம்? மரித்து போறான் தான் குழிக்கு போவாங்க. பாஸ்டர் நான் குழியில விழுந்துட்ட பாஸ்டர். எங்க இருக்கிற? I am in the pit pastor. யார் அந்த பிட்ல? குழியில யார் இருந்தா? யோசேப் இருந்தானா இல்லையா? யார் தள்ளுறான்? சகோதரன். பாசமா அண்ணா சாப்பிடு பிரியாணி. அண்ணா இந்த ஆடை போட்டுக்கோ. அண்ணா என் வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்தை நீ கொஞ்சம் எடுத்துக்கோ. அப்பாவுடைய அன்பை நீ கொஞ்சம் எடுத்துக்கோ. ஆனா அண்ணாவுடைய வைராக்கியம் பாருங்க. ஒன்று போனாலும் யோசேப் போடு. ஆண்டுடைய சித்த பாருங்க. அதுல யோசேப்பை தரிசன மூலமாய் வெளிப்படுத்தினார். சொப்னங்களை மூலமாய் வெளிப்படுத்தினார். Joseph was seen a vision. Joseph seen a dreams. சிறுபிராயத்திலே அவன் பெற்றுக்கொண்டான். நாட்கள் வரும்போது அவன் உணர்ந்தான். பள்ளத்திலிருந்து ஆண்டவர் என்னை உயர்த்தி கண்மேல என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
பக்கத்துல சோர்ந்து போகாதீங்க. யோபு சொல்றேனே, நாட்கள் முடியுது, மூச்சு முடியுது, புலியோ பேசுது, எல்லாமே போச்சுன்னா எங்க இருக்கு வாழ்க்கையில? கடைசியில் என்ன சொல்றா? 15ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை, என் நம்பிக்கை இப்போது எங்கே? என் நம்பிக்கை இருந்ததை காண்பவன் யார்? என் நம்பிக்கை எங்கே? Where is my hope? சில நேரத்தில் நினைக்கிறீங்களா, இந்த காரியம் நடக்கலன்னு சொன்னா எங்க நம்பிக்கை? இவ்வளவு விசுவாசமா, இவ்வளவு ஜபித்து ஒன்றுமே எனக்கு பெற்றுக்கொள்ளிங்க. அவன் யோசிப்பு சொல்றான், Where is my hope? என் நம்பிக்கை எங்க போச்சு? அது இரண்டாவது பகுதி சொல்றான், Who can see any hope for me? யார் என்னுடைய நம்பிக்கையை பார்க்க முடியும் என்று இங்கிலீஷ்ல நல்லா சொல்லப்படுகிறது. நம்பிக்கை யாருன்னா பார்க்க முடியுமா? Man can see. மனுஷன் பார்க்க முடியுமா? ஒருவர் இருக்கிறார், என் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. பக்கத்து சொல்லுங்க, கர்த்தர் மேல வைத்திருக்கும் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. My hopes never will lose. ஹalleluya. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நானும் என் தேவனாய் குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஹalleluya. என்கிட்ட எதற்கு பாஸ்டர், என்கிட்ட அதற்கு பாஸ்டர் ஒன்று போகாது. என்ன சொல்றாருல்ல, சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். என்கிட்ட இது இருக்குது, இந்த பொருள் இருக்குது, இந்த செல்வாக்கு இருக்கு, இந்த படிப்பு இருக்கு, இந்த வேலை இருக்குது. சில பக்கத்துல எல்லாம் யூஸ்லெஸ். ரட்சிப்புக்கு தெரியுமா? ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒருத்தரும் பிடுங்க முடியாது. ரட்சிப்புக்குரியவர் இயேசு. ஹalleluya. அந்த நாட்டுல சொல்லிட்டு இருந்த வெள்ளிக்கிழமை ஸ்டீவ் ஹாப்பல் உடைய சிஓ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் சாகும்போது பிளட் கேன்சர்ல செத்து போனான். நல்ல பேரு புகழ்ச்சி எல்லாமே உலகத்துல வந்துச்சு. அவன் ஆரம்பிக்கும் போது அவனை குறித்து நான் சொல்லிட்டு இருந்தேன். சொசைட்டி ஹேட்டட், the family hated, உற்றாரும் குடும்பத்தாரும் சமுதாயம் எல்லாமே அவனை வெறுத்தது. அவன் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கொண்டான். I want to do something for this society. இந்த உலகத்துல நான் சவாலை எடுத்துக்கொண்டு நான் செய்யப்படுகிறேன். ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு லக்கை நோக்கி நான் போக போறேன் என்று ஒரு லக்கை நோக்கி அவன் ஓடினான். The ordinary person, poor background, ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தை பிறந்ததான ஒரு மனுஷன். ஒரு கதை சொல்ல, இது உண்மையா நடக்கிறது இல்லையாப்பா தம்பிங்களா? ஸ்டீவ் ஆப்பிளுடைய உருவாக்குன ஒரு மனுஷன். ஆப்பிள்னா சாப்பிட்ற ஆப்பிள் இல்லை, இந்த ஆப்பிள் போன், ஆப்பிள் லேப்டாப்ஸ் ஒரு சவாலாக எடுத்துட்டு அவன் வாழ்க்கையில் அவன் செயல்பட்டான். நாட்டில் வரும்போது 1000 billion money is having. எத்தனை வரும்? 1000 கோடிக்கான டாலர் மதிப்பு அவன் வாழ்க்கையில் இருந்துச்சு. 1 billion is equal to 64 crores. 1 பில்லியன் வந்து 64 கோடி. 1000 பில்லியன் இப்ப யோசித்து பாருங்க. ஒரு மனுஷன் சாதிக்க முடியும் என்றால் இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டதால் உன் வாழ்க்கையில எப்படியோட சாதனைகள் செய்ய முடியும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எதுக்கு நான் சொல்ல தெரியுமா? அவன் மரித்த பிறகு ஒன்றுமே கொண்டு போல சாதிக்கணும்னு துடிச்சான். இந்த உலகத்துல ஏதோ ஒரு பேர் புகழ்ச்சி வரணும்னு நினைச்சான். ஆனா மரிச்சு போகும்போது ஒன்றுமே கொண்டு போல. வாழ்வு பிள்ளைகளே, பெரியவர்களே, உனக்கு ஆண்டவர் சித்து வச்சிருப்பாரு. இன்னைக்கு போனாலும் நாளைக்கு ஆண்டவர் எனக்காக வீடு வச்சிருப்பாரு. எத்தனை நாளுக்கு லீஸ்ல வீடு, எத்தனை நாளுக்கு வாடகை கட்டிட்டு இருப்பார். சோதே இங்க வீடு இது டெம்பரரி வீடு, நித்தத்துக்கு வீடு பரலோகத்துல. விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. எதுக்கு சொன்னா அவ்வளவு மதிப்பு, அவ்வளவு பொருள், அவ்வளவு செல்வாக்கு எல்லாமே சேகரிச்சு மறிச்சு போகுது, ஒன்றுமே கொண்டு போல. ஆனா உனக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்றால் அவன் சொல்கிறான், எல்லாமே மூச்சு விட்டுச்சு, எல்லாமே போச்சு, புலியோ பேசுது, ஆனா கர்த்தருடைய நம்பிக்கை ஒரு பொருள் போல. யோபு சொல்றான், என் மீட்பர் ஜீவிக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. கர்த்தரை ஆராதிக்கும் போது
நீங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென். ஆமென். நாளை ஒரு சோர்வோடு பலவீனத்தோடு ஒருக்கப்பட்டு ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நம்ம வாழ்ந்தாலும் உமக்காக வாழணும் அப்பா. அல்லேலூயா. எது வந்தாலும் கர்த்தருக்காக முடிக்க வேண்டும். கர்த்தருக்காக செய்யும்போது கர்த்தர் உன்னை வெண்மேலும் உயர்த்திக் கொண்டிருப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நீ விதைக்கும் போது அந்த விதைகள் ஒருபோதும் போகாது. இந்த காவலை பார்க்கும்போது எசேக்கியேல் குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக வருகிற வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டங்கள் தொடர்ந்து நடக்கும். சிலர் பார்க்கும்போது இந்த வாரம் முழுமையாய் ஒரு 2 நாட்கள் விடுமுறை இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஆயுத பூஜை, தஸ்ரா நாட்டில் நீங்கள் வீட்டில் உங்களுடைய நேரத்தோடு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் செலவழிங்க. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா வருகிற நாட்டிலே 19ஆம் தேதி நாங்கள் உபவாச கூட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் 40 நாளில் நாங்கள் சபையோடு சேர்ந்து உபவாசத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். 2022ஆம் ஆண்டுல நான் விசுவாசிக்கிறேன், தேவன் மகிமையான காரியத்தை இந்த ஊழியத்தான செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் மாத்திரத்தில் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டு செய்ய போகிறார். அடுத்த வருஷம் என்ன வருஷம்? The greatness. சொல்லுங்க, பெரிய காரியத்தை செய்கிற தேவனாய் கர்த்தர் பெரிய காரியத்தை அவர் வருஷத்துமாய் அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? The year of greatness. சொல்லுங்க, year of greatness. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஜெபிக்கும் போது தேவன் நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். இந்த காரியங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் சித்தமானால் நவம்பர் 28ஆம் தேதி கடைசி வாரம் நம்ம பாஸ்டர் லெமோ சாமுவேல் அவர்கள் வந்து ஊழியத்தை செய்வார். நீங்கள் அறிந்திருப்பீங்க நியூ சேனல்லையும். அதே போல கடந்த வருஷம் கடந்து வந்து ஊழியத்தை செய்யலாம். பயங்கரமான பவர்ஃபுல்லான மனுஷன். ஆமென். நல்லவர். என்னுடைய உடன் பிறந்த சகோதரன் சொன்னால் அவர் ஒருபோதும் அவர் எப்போதும் சந்தோஷம். யூ ஆர் மை எங்கர் பிரதர். அவர் சொன்னார் எங்களுடைய உடன் பிறந்த சகோதரன் என்று. அது போல ஒரு அன்போடு நாங்கள் ஊழியத்தை செயல்பட்டு கொண்டிருக்கோம். கடந்த நாட்டில் நான் சொல்லிட்டு அந்த கம்மியூனிட்டி ஆந்திரா பிரதேசில் அவர் கடந்து வரும்போது அநேக வியாதிகள் விசுவாசிகளை அவர் திரும்ப செய்தார். அந்த காவலை அவருக்காக ஜெபிங்க, ஆயத்தப்படுங்க. எல்லோருமாய் நீங்கள் கடந்து வாருங்க, நண்பர்களை அழைத்து வாருங்க. அந்த நாள் ஒரு பெரிய விடுதலையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் கர்த்தர். ஹல்லேலூயா. நாளை ஜெபிங்க. அநேக யூத்துங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். வருகிற நாட்டில் வருகிற வாரத்தில் யூத் மீட்டிங் நாங்கள் வைக்க நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். மாலை 5 மணிக்கு காலையில் நீங்கள் ஜெபிங்க. தேவன் ஒவ்வொருடைய வாழ்விலையும் துவக்கமாக இருக்கிற பிகினிங் ஆஃப் திஸ் மினிஸ்ட்ரி நாங்கள் ஏற்கனவே ஆரம்பித்த ஊழியத்தும் கொஞ்ச நாள் நிறுத்தி வைத்திருந்தோம். இந்த ஊழிய வாலிப யூத்துக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல இசைக்கறி வாசிக்க முடியாத, நல்ல பாடல் பாட முடியாத, நல்ல சபையின் ஊழியத்தை பங்கு பெறணும். ஆமென். எல்லாருமே சேர்ந்து பாடினாதான் காலை போட்டாதான் காலத்துக்கு சவுண்ட் நல்லா இருக்கும். ஒருத்தர் கை தட்ட எப்படி இருக்கும்? எல்லாரும் கை தட்டும் போது எப்படி இருக்கும்? அது போல எல்லோருமே சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். அல்லேலூயா. பாஸ்டருடைய ராஜ்யத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். இந்த காலையில் நீங்க ஜெபிங்க. ஒவ்வொரு 13 வயசு மேல இருக்கிற எல்லோருமாய் இந்த ஊழியத்தில் நீங்க பங்கு பெறுங்க. அப்படின்னு நான் ஸ்லோவா இந்த மாதத்திலே உபவாச நாட்டிலே சிறு பிள்ளைகளுக்காக இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம். சண்டே ஸ்கூலில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். டிசம்பர் மாதம் நாங்கள் சிறுதாய் இந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் நாங்கள் வைக்க விரும்புகிறோம். இந்த தொடர்ந்து 5 வருஷம் வெளியே வைத்து இந்த பப்ளிக் மீட்டிங் நடத்திட்டு இருந்தோம். கடந்த வருஷம் கொரோனா மூலியமாய் பர்மிஷன் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இந்த வருஷம் நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உள்ள நடத்துவோம். சிறுதானாலும் நம்ம இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வோம். ஆமென். அல்லேலூயா. அது போல கேரல்ஸ்க்காக ஜெபிங்க. அது போல நாங்கள் கடந்த வளர்ந்த வாரத்தில் இந்த வருஷம் 2022ஆம் வருஷத்துக்கு கேலண்டர் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சித்தமானால் டிசம்பர் 1st வீக்லேயே நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்க விரும்புகிறோம். ஆமென். இந்த காரியங்களுக்காக ஜெபிங்க. இந்த காவலை பார்க்கும்போது எசேக்கியேலுடைய புத்தகத்தை நாம் திருப்புவோம். Turn your Bibles to Ezekiel chapter 37. 37ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது எல்லோருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம். இது சபையில் அநேக நேரத்தில் எனக்கு பிடித்ததான ஒரு வசனமான இருக்குது. உழுந்து போன எலும்புவை பார்த்து என்ன சொல்கிறார்? ஜீவன் வரும் என்று சொல்லும் போது அது ஜீவன் வந்தது என்று பார்க்கிறோம். The dry bones, the leaves. உழுந்து போன எலும்புகளுக்கு என்ன வரும்? ஜீவன் வரும் என்று பார்க்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளலாம். இதை பாருங்க எல்லாருமா. இது எலும்புன்னு நினைச்சுக்கோங்களேன். இது எலும்பு இல்ல, கொம்பு. இது
ஹார்ன் இந்த ஆட்டுது பார்த்துருக்கீங்களா? கொம்பு வருது. இது இஸ்ரேல் நாட்டுல இருந்து எனக்கு ஒட்டாங்க கொடுத்து, இதனுடைய மதிப்பு குறைஞ்சது ஒரு 16,000 இருக்கும். அது பெருசு நான் கேட்டேன், ஒரு சிறுதான் எனக்கு கொடுத்தேன். யாரோ நீங்க போனீங்கன்னா வச்சு கொடுங்கன்னா விரும்பினா கொடுங்க. இது பார்ப்பது ஒரு எலும்பு நினைச்சுக்குங்க. இந்த எலும்பு என்னாகும்? எலும்பு என்னாகும்? ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஸ்கெலிட்டன் எதுக்கு பிரயோஜனமாவதா? இந்த இடத்துல பார்ப்பது தேவனுடைய பிரசனம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வார்த்தையை ஜீவன் உண்டு. விசுவாசம் நல்லா கேளுங்க. தேவனுடைய வார்த்தையை ஜீவன் உண்டு. When you hear the word of God, there is a life. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்போது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது உனக்குள்ள ஜீவன் கடந்து வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. உன் பொருள்கள் இல்ல, உன் படிப்பு இல்ல, உன் பணம் இல்ல, ஆனா ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது உனக்குள்ள ஜீவன் புறப்பட்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு உலர்ந்த போல ஒரு எலும்பு போல என் வாழ்க்கை இருந்தால் இன்றைக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசனமாய் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஜீவன் எனக்குள்ள புறப்பட்டு வரட்டும். ஹalleluya. ஆண்டவர் பாரு, எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் எப்படிப்பட்ட பொருளானாலும் கர்த்தர் பயன்படுத்துவார். நான் பாடி நல்லா பாடுங்க. குயவன் கையில் தெளிவான உருவாக்குமா பயன். அந்த குயவன் அந்த பார்த்துருக்கீங்களா? கும்பாரன், கன்னடால சொல்ற கும்பாரன் பாட்டர். அவன் என்ன செய்வான்? உடனே அவன் ஷேப் பண்ணிடுவானா? களிமண்ணை கொண்டு வந்து நல்லா தண்ணி ஊற்றி என்ன செய்வான்? மாவு இட்லி இது எதுக்கு செய்றீங்க? சப்பாத்திக்கு செய்றீங்களா? நல்லா பொசுங்குவான். நல்லா அந்த இது அனுபவத்தா நல்லா ஊர்ன பிறகுதான் அது என்னவோ நல்லா ஷேப் வரும். அது போல உடைச்சி போன ஒரு வாழ்க்கையும் உடைச்சி போன சூழ்நிலையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு ஷேப்பாய் கொண்டு வருவார். Hallelujah. Your life is broken after. Your family is broken. But God will say, I'm going to rebuild. மறுபடியும் கர்த்தர் சொல்கிறார், நான் உருவாக்குவேன். முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். 37ஆம் அதிகாரம் முதலாவது வசனம். என் மேல் அமர்ந்து, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி, என்ன செய்றாரா? ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போறாரு. என்ன செய்றாரு? கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய அபிஷேகம் யார் மேல வந்தது? இந்த ஊழியக்காரர் மேல வந்தது. பெரிய தீர்க்கதரிசி. சொல்லுங்க, யார் மேல? சொல்லுங்க, எசேக்கியேல். எசேக்கியேல் மேல ஒரு அபிஷேகம், ஆண்டவருடைய அபிஷேகம் வந்துச்சு. அவன் சொன்னா நானே போறேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய அபிஷேகம் வந்துச்சு. கர்த்தருடைய வல்லமை அவன் மேல வந்துச்சு. எங்க கொண்டு போறாரு? ஒரு பள்ளத்தாக்கில் நிறைந்திருக்கிற இடத்துல, the valley, full of the valley, the full of dry bones. பள்ளத்தாக்கில் என்ன இருக்கிறது? சொல்லுங்க, எலும்புகள் தான் இருக்குது. செத்து போனவங்கள்ட்ட போய் ஒரு ஜீவன் வர சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஸ்ட்ரெயிட்டா ஒன்னு சிரிப்பாங்க, ஒன்னு ஏதோ போயிடுச்சா இருக்கு. இங்க சொல்றாரு ஆண்டவர், கரங்களை அபிஷேகித்து பள்ளத்தாக்கில் நிறைந்த இடத்துக்கு அவன் கொண்டு போகிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல இருந்தால் எப்படிப்பட்ட காரியத்தை நான் ஜெயிப்பேன். ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல இருந்தால் எப்படிப்பட்ட வியாதிகளை நான் ஜெயிப்பேன். ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல இருந்தால் எப்படிப்பட்ட போராட்டங்களை நான் ஜெயிப்பேன். ஆமென். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தான். நல்லது ஒரு போராட்டம் தான். யார் போறாரு? ஃபாதர் பர்க்மன்ஸ் போறாரு. இங்க சொல்றது, அந்த பள்ளத்தாக்கின் நடுவில் கொண்டு போய் அவைகளின் அருகில் சுற்றி, என் அருகில் சுற்றி நடக்க பண்ணினார். நசிரார் நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே வாசிங்க, அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. எவ்வளவு இருந்துச்சா? ஒன்று இல்ல, ரெண்டு இல்ல, ஆயிரக்கணக்கான எலும்புகளை அவன் பார்க்கிறான். He seen there are many dry bones in this valley. அநேக ஆயிரக்கணக்கான எலும்புகளை அவன் பார்க்கிறான். சுற்றிலும் நடக்கிறான்.
அதுதான் சொன்னேன், நடந்து ஜெபிச்சால் போதும். எப்படா உங்க வீட்டை சுத்தி ஜெபிச்சிருக்கீங்களா? வீடுலயே ஜெபிக்க முடியல பாஸ்டர், வீட்டை சுத்தி அங்க ஜெபிக்க முடியல. உன் தெருவில் ஜெபிச்சிருக்கீங்களா? நான் போனா காலைல வர பாஸ்டர், இப்ப காலைல போன நைட்டு வர பாஸ்டர், எங்க ஜெபிக்க? ஜெபிங்க, வீட்டை சுற்றில ஜெபிங்க, வீட்டுல சுற்றில ஜெபிங்க, வீட்டு முன்பதாக நடந்து ஜெபிங்க. இவங்க தான் நடக்கிறா இல்லையா? அது சுற்றிலும் around and we pray in the presence of God. அது சுற்றிலும் அந்த எலும்புகளை பார்த்து சுற்றிலும் என்ன செய்றான்? அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. எப்படின்னா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. சில ஒன்றுக்கும் எலும்பே வேஸ்ட். இது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு எலும்பு. அப்ப யோசித்து பாருங்க, அப்ப எவ்வளவு வருஷம், ஒரு 50 வருஷம் 100 வருஷம் ஆயிட்ட பிறகு ஈஜிப்ட்ல பிரமிட் இருக்கு. அங்க போனா அந்த ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கு. அங்க போனா எலும்பு தான் இருக்கும் இல்லையா? 100 வருஷம் அந்த என்ன சொல்றாங்க அதுக்கு, அது பாத்தீங்கன்னா அது ஒன்றுக்கும் பொதுவாக ஒரு எலும்பு. அந்த எலும்பை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லி வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி மணிபுத்திரனே இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அவர் क्वेश्चन போடுறாரு யார்கிட்ட? இப்போ போடுற क्वेश्चन அஜித் கிட்ட. அஜித், இது எதுக்குன்னா பிரயோஜனம் ஆகுமா பாஸ்டர்? உங்களுக்கு தான் நல்லா தெரியும் பாஸ்டர். அருண் கேட்கிற, அருண் எதுக்குன்னா பிரயோஜனம் ஆகுமா? நீங்க கேட்டுக்கணும், நீங்க தான் சொல்ல வேண்டியது. அது போலதான் எசேக்கியேல் ஆண்டவர் கேட்கிறாரு, எசேக்கியேலே இந்த எலும்பு அது பிரயோஜனம் இல்லாத ஒரு எலும்பு எங்க இருக்குது? பள்ளத்தாக்கில இருக்குது, குப்பில இருக்குது. நல்ல கவனித்து கேளுங்க, எங்க இருக்குது? வேஸ்ட். சில வேஸ்ட் ஒன்றுக்கு உதவாதது. சிலது நம்ம வாழ்க்கையில பார்த்து உங்க மனுஷனோட பார்த்து சொல்லுவா, நீ வேஸ்டடா, உன் குடும்பம் வேஸ்ட், உன் படிப்பு வேஸ்ட், சோண்டு போகாது. ஆனா சொல்றாரு எசேக்கியேல, இந்த எலும்பு உயிர்ப்பிக்கப்படுமா, உயிர் அடையுமா? அவன் என்ன சொல்றான் உடனே? அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். தேவனே, அது நல்லா உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே, நான் சொல்றது காட்டிலும் நீங்க சொன்னா நல்லா இருக்கும் இல்லைங்களா? எதுக்கு சொன்னால், நீ உடைஞ்சு போய் சோர்ந்து போய் நொறுக்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த காலையில் நீ வந்திருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகிறது. இந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படுமா? This bone can live. Dry bones, உடைஞ்சு போன எலும்பு, நொறுக்கப்பட்ட எலும்பு. ஆண்டவர் சொல்றாரு, மகனே உயிர்ப்பிக்கப்படுமா? அவன் சொல்றான், நீ சொன்னா அது ஆகுமா? ஆண்டவருடைய வார்த்தையில பாரு எவ்வளவு வல்லமை இருக்கு. ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார் சில நேரத்துல. முடியும் கொடுத்து நம்ம பாப்பாரு பிளெஸிங்ஸ். நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய விசுவாசத்தை விட்டுடுவோம். அது பெற்றுக்கொள்ளும் போது அதுக்கு இருந்த ஒரு ஆவல் பெற்றுக்கொண்ட பிறகு காமிக்க மாட்டோம். ஜெய்சினஸ் வந்தோம், ஐயோ அவர் தான் கேட்டா கொடுக்குறாரு. அது போல நம்மளுக்கு ஒரு உணர்வு வந்துருது. எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்துல நீ காத்திருங்க. Wait in the presence of God. God can use you. கர்த்தருடைய பயன்படுத்துவார். எடுத்து வாசிக்கும் போது அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என்ன செய்யணுமா? இங்க எலும்புகளை பார்த்து ஒரு ஊழியக்காரனை, தீர்க்கதரிசியை ஆண்டவருடைய வார்த்தையை தீர்க்கதரிசனமா சொல்லு. யாருக்கு சொல்லன்றா? எலும்புகளுக்கு. மனுஷன் சொன்னாவே மனுஷன் கேட்க மாட்டான். அப்ப யோசித்து இருப்பாரு எசேக்கியேல், ஆண்டவரே ஒரு தேசத்துல கொண்டு போய் ஒரு மனுஷன் மத்தியில ஏதாவது சொல்லணும்னு சொன்னா நான் சொல்ல ஆயத்தமா இருப்பேன். ஒன்றுமே அறியாத ஒரு இடத்துல பள்ளத்தாக்கில கொண்டு வந்து இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்கதரிசனம் சொல்லுன்றிய. அதுக்கு முன்பாக என்ன சொல்ற? டெஸ்ட் பண்றாரு, இந்த எலும்புகளுக்குள்ள என்ன வருமா? ஜீவன் வருமான்ட்டு. ஐயோ,
நல்லா உயிரோட மூச்சு இருக்கிறவங்களுக்கே ஜீவன் விட்டு போயிடுது. இந்த எலும்புக்கு போய் தீர்க்கதரிசனம் சொல்லுன்றி ஆண்டவரே சொல்லியிருக்கலாம்ல. அவன் என்னன்றான், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த வசனத்தை பார்க்கும்போது அந்த பள்ளத்தாக்கினுடைய அனுபவம் எத்தனை பேருக்கு வந்திருக்கு? அந்த பள்ளத்தாக்கினுடைய அனுபவம் எங்க டெஸ்ட் பண்றாரு ஆண்டவர்? எசேக்கியேல் கொண்டு வந்து எங்க கொண்டு வந்து சேர்க்கிறாரு? வீட்டுல இருக்கும்போது டெஸ்ட் வரும். சில வீட்டுல இருந்தா டெஸ்ட் வரும், சர்ச்சுக்கு வந்தா டெஸ்ட் வரும். வருதா வரும் இல்லையா? ஆபீஸ் போனோம் எக்ஸாம் எழுதும் போதும் வேலைக்கு போகும்போதும் டெஸ்ட் வரும். நீ டெஸ்ட்ல ஜெயிச்சுனா தான் பக்கத்துல என்ன வரும் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. டெஸ்ட் ஜெயித்தாதான் பாஸ் ஆக முடியும். டெஸ்ட் ஜெயித்தாதான் உங்க வாழ்க்கையில என்ன வரும்? ப்ரமோஷன் வரும். டெஸ்ட் ஜெயித்தாதான் உங்க வாழ்க்கையில என்ன வரும்? நன்மைகள் வரும். எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் தான் சொல்றாரு, அந்த எலும்புகளை பார்த்து என்ன செய்யுது? பேசு. மனுஷிட்ட போயிட்டு என்ன தம்பி நல்லா இருக்கிறியா சாப்பிட்டியானா பேசுவான். இந்த எலும்பு பேசுமா? என்ன இல்ல, அதுக்கு காது இல்ல, கண் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஒன்றுக்கு உதவாத ஒரு எலும்பை பார்த்து ஆண்டவர் ஊழியக்காரனை பேச சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு தம்பி என்னோட படிச்சான் தம்பி ஜேக்கப், ஆந்திரா பிரதேசத்துல மரித்து போன சடலத்தை பார்த்து உனக்கு ஜீவன் வரட்டும் என்று சொல்லும்போது மரித்து போன சடலை எழுந்துச்சா. ஆண்டவர் செய்து நான் செய்து போல நீங்களும் செய்வீங்க சொன்னாரா இல்லையா? எங்க சொல்றாரு? லாசரை பார்த்து என்ன சொல்றாரு? 4 நாள் ஆச்சு. லாசர் செத்து எத்தனை நாள் ஆச்சு? 4 days. 4 நாள் ஆச்சு. எப்படி இருக்க சூழலை பாருங்க. ஸ்மெல் வரும், ஒன்றுக்கும் உதவாது. ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, லாசருமே வெளியே வா, உன்னுடைய இடம் அதல்ல, இன்னும் நீ வாழ வேண்டும். ஆண்டவர் எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவர் நீ இங்க இருந்திருந்தா அந்த காரியம் நடந்திருக்காது. ஆண்டவர் அதான் அனுமதிக்கிறாரு நடுக்கட்டும் என்று. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருதுன்னு ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, உபத்திரங்கள் வருதுன்னு ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு அனுமதிக்கிறாரு. Wait in the patiently. தாழ்ந்து பொறுமையா இருங்க. பக்கத்து சொல்ல பொறுமையா இருப்போம். விசுவாசம் என்ன தெரியும் செய்யும்? எரிகிற நெருப்புல எப்படி எப்படி இருக்கும்? அமிச்சிடுமா? இன்னும் அதிகமா பயிரும். அது போல நம்மள கொல்பி விட்டு பார்ப்போம். நம்ம என்ன செய்யக்கூடாது? கொல்பி போயிடக்கூடாது. பக்கத்துல கொல்பி போயிடக்கூடாது. வெயிட். ஆண்டவர் நமக்கு செபிக்கும் போது நமக்கு ஆண்டவர் தருவாரு, தாமதத்தை ஆண்டவர் தருவார், பொறுமையை ஆண்டவர் தருவார். இந்த இடத்துல பார்க்கும்போது எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனத்தை சொல்லுங்க. இந்த இங்கிலீஷ்ல சொல்லப்படுது, the sovereign Lord, you alone know the said to me, prophesy to these bones and say to them, dry bones, hear the word of the Lord. This is the word sovereign Lord says to these bones, I will make breath enter you, I will make you the breath enter you. உலந்து போன எலும்புகளை பார்த்தாண்ட சொல்றாரு, இதுக்கு ஜீவன் வரும் என்று சொல்லும்போது and you will come to life. ஹalleluya. என்ன வருமா? ஜீவன் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த கொரோனா நைட்ல மூச்சு விடுறதுக்கே எல்லாம் மறந்துட்டாங்க. breathing problems, lungs infections ஆச்சுன்னா சுவாசத்தை விடவிடாமல் சொன்னாங்க. சிலர் அநேகர் சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு கடத்து வந்து நம்ம சுவாசம் சொன்னாங்க. 3 நாள் ஒரு சுடுகாடை நான் பார்த்ததை போல இருந்துச்சு பாஸ்டர். I seen my eyes the graveyard of my husband life. என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையில சுடுகாடு பார்த்தது போல இருந்துச்சு பாஸ்டர். எங்க போனாலும் டாக்டர் சொன்னாங்க, there is no bed. எங்க போனாலும் there is no vacancy. பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு காரியத்தை நான் செய்தேன், கண்ணீரோடு நான் ஜெபிக்க ஆண்டவரை சொன்னேன், ஆண்டவரே என் கணவர் உயிரோடு இருக்கிறனால் ஒரு சித்தம் என்று சொல்லி ஜெபிச்சேன். நன்மைகள் ஆண்டவர் திறந்தாரு, வாசல் ஆண்டவர் திறந்தாரு. நீங்க சாட்சி எங்க மனுஷன் வீட்டில் இருக்கிறார் பாஸ்டர். ஹalleluya. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு குடும்பங்கள் போச்சு. இந்த சூழ்நிலைக்கு நண்பர்கள் போயிருக்கலாம்,
ஆனா இந்த வசனத்தை பார்ப்பது ஆண்டுடைய வார்த்தை அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனமா சொல்லு, இந்த எலும்புகளுக்குள்ளாய் ஜீவன் புறப்பட்டு வரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் போன் வீக்கா இருக்கு பாஸ்டர், என் நீ வீக்கா இருக்குது, என்ன பேக் இது ஸ்பைனல் கார்டு வீக்கா இருக்குது, என் ஷோல்டர் வீக்கா இருக்குது. சொல்லுங்க, இந்த காவலை உளுந்து போன எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் சொன்னது போல உன் எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படட்டும் அப்பா. எத்தனை பேர் இந்த போன் வீக் ஆயிட்டு சொல்லியிருப்பாங்க, நடக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. உடைய கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, I speak the prophecy, I can speak the word, my bones going to be live, Lord. என் எலும்புகளை உயிர்ப்பிக்கப்படட்டும் அப்பா. ஹalleluya. வசனத்தை பார்க்கும்போது வாசிக்கலாம் தொடர்ந்து. கர்த்தராகிய ஆண்டவர் எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், நான் உனக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஹalleluya. யாருடைய ஆவி? சில கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள கடந்து வரும்போது நீ எழுந்து போன எந்த ஒரு காரியங்களை மீண்டுமாய் கர்த்தர் புதுப்பிக்கவா. ஹalleluya. எதெல்லாம் நீ எழுந்து போன மறுபடியும் ஜீவனை தருவா. ஆமென். எதெல்லாம் எழுந்து போன நன்மையான தருவா. ஆமென். When the word of the speak, the God's words, the powerful word, கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு. அதுக்கு ஆரம்பத்தை சொல்றேன். யாருடைய வார்த்தை? இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் ஜீவன் தரும். This word going to give the life in your life. உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை தரும். உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தை சமாதானத்தை தரும். இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில ரட்சிப்பு தரும். உன் கூடாரத்தை கர்த்தருடைய மகிமை இறங்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. ஆமென். நான் பேசுறாரு பாஸ்டர், நான் பேசுறாரு, பொதுவாக ஒரு வார்த்தை பேசுவார் அவர். இந்த ஆண்டவர் பேசுறாருன்னா வல்லமை இறங்கும். இன்னைக்கு எதுக்கு நம்ம நேரத்தை நம்ம தருவோம்? பட்டிமன்றம் டிவியில மகாணிமா அவர் எதிர்ப்பால் இவர் பேசுவார், இவர் எதிர்ப்பால் அவர். ஓ, நான் பேசுறேன், அந்த வார்த்தை பேசிட்டு இந்த வார்த்தை பேசும்போது இந்த வார்த்தை பேசும்போது வாழ்க்கையில சமாதானம் வராம, இந்த வார்த்தை பேசும்போது உனக்கு ரட்சிப்பு வரும். எத்தனை பேர் உங்களுக்கு வாழ்க்கை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கொள்ளுங்க, இந்த நாட்டில் விட்டுடுங்க. இது வர போற நாட்டுல ஒரு மனுஷனை நீ போய் பேசும்போது 10 வார்த்தை பேசினா 9 வார்த்தை வேஸ்டான வார்த்தை தான். ஒரு வார்த்தைனா ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்றீங்களா? சொல்றோமா? பக்கத்துல சொல்றோமா? அதுதான் கொஞ்சம் கஷ்டமா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்றீங்களா? எலி பார்த்தா எப்படி இருக்கிறீங்க? எலி பார்த்தா எப்படி சாப்பிட்டீங்களா? இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். எப்படா சொல்லியிருக்கீங்களா? ஆனா ஆண்டவருடைய கிருபை நல்லா இருக்கிறேன். ஆமென். ஹalleluya. எப்படி இருக்கீங்க? நம்ம பியூன் போடும்போது அவன் பயந்துருவான். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவருடைய கிருபை நல்லா இருக்கிறேன். ஆமென். ஹalleluya. ஒன்றுமில்லாத நேரத்தை சொன்னோம், ஆண்டவருடைய கிருபை நல்லா இருக்கும். ஹalleluya. ஏன் தெரியுமா? நம்ம ஜீவனோட கிருபை ஒரு சாட்சி. ஹalleluya. ஜான் என்கவுண்டர் தானே ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மனுஷன், சிவாஜி நகர் அந்த சென்ட் மேரிஸ் சர்ச் ஆப்போசிட்ல இருப்பார். அந்த மனுஷனை பார்ப்பது அவர் சொன்னா, by lots of praise I'm doing good pastor. கர்த்தருடைய கிருபை நல்லா இருக்க விக்கிரத்தை ஆராதிக்கிற மனுஷன் என்ன சொல்றார்? கர்த்தருடைய கிருபை நல்லா இருக்கிற பாஸ்டர். அவர் சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். உலகத்தாரே அப்படி சொல்லும் போது இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டதான் நீ எப்படி சொல்ல வேண்டும்? நீ சொல்லும் போது அவங்க பயந்து ஓடிடுவாங்க. அப்படி இல்ல, உன்கிட்ட ஒரு ஆறுதல் கேட்கும் போது, உன்னை எழுத்து கேட்கும் போது சொல்லுங்க, ஆண்டவர் நல்ல ஒரு சமாதானத்தை தருவாரு. பயப்படாதீங்க, பக்கத்துல பயப்படாதீங்க, எது குறிச்சு கவலைப்படாதீங்க, எல்லாம் அப்பா பார்க்க மாட்டேன். எப்ப சொல்றீங்களா? எனக்கு பாஸ்டர் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் படிச்சுட்டு எப்படி கட்டுவீங்க? நான் சொன்ன அப்பா கட்டுவாரு. இந்த வசனத்தை பார்க்கும்போது அந்த ஆளுடைய வார்த்தை சொல்லும் போது அந்த எலும்புகளுக்குள்ள ஜீவன் வருமா? சுவாசத்தை ஊதும்போது அந்த எலும்புகள் பேசுமா? முடியுமா? இது நல்லா இருக்கும். மனுஷன் பேசணும்னா பேச மாட்டான். இந்த எலும்புகளை பார்த்தான்னு சொல்ல வாசிக்கலாம் தொடர்ந்து. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல்
மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். நான் ஆவியை கட்டளை வைப்பேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. மரித்து போன ஒன்றுக்கு உதவாத எலும்பைக்குள்ளாய் சரீரத்துக்குள்ளாய் ஜீவனாக தர வைக்கிறார். சுவாசத்தை ஊதுறாரு, எலும்புகளை புதுப்பிக்கிறாரு, நரம்புகளை புதுப்பிக்கிறாரு, எதை புதுப்பிக்கிறாரு? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதுக்கு அந்த எலும்புகளை பார்த்து ஜீவன் வரணும்னு சொன்னால் இதுதான் பள்ளத்தாக்குடைய அனுபவம். பள்ளத்தாக்கு இது பள்ளம் பாருங்க. அந்த இடமும் ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லாத ஒரு இடம். பிக்சர்ஸ் போட்டு கத்துக்கிறேன். இந்த வருஷத்தை பார்ப்பது இந்த எலும்புகளை கர்த்தருடைய வல்லமை பொறுப்பட்டு போகும்போது அதுக்குள்ள ஒரு ஜீவன் பொறுப்பட்டு வருமா? சொன்னா நரம்பு புதுப்பிக்கப்பட்டு நரம்பு எத்தனை பேருக்கு நரம்பு ப்ராப்ளம் இருக்கு? எத்தனை பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு? சில ஆண்டவரே டாக்டர் எந்த ஸ்பெஷலிஸ்ட் ஒன்றும் செய்ய முடியாது, நீ தான் எல்லாம் சிறந்தவர். விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் போது உன் நரம்புகளை கர்த்தர் உயிர்ப்பிக்கப்படுவார். நரம்புக்கு ப்ராப்ளம் ஆச்சு எங்க போறோம்? நியூரலஜி. கரெக்டாவா? போன் ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஆர்த்தோ. எதுக்கு போறோம்? மறுபடியும் ஒருவருக்கு ஒரு டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. இங்க ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. யாரு? சொல்லுங்க, இயேசு. விசுவாசத்தோடு நாம் கடந்து போவது அறிக்கை செய்யும் போது உன் நரம்புகளை பார்த்து இந்த நரம்புகள் உயிர்ப்பிக்கப்படும் சொன்னால் அந்த நரம்புகளுக்குள்ளாய் உயிர் ஜீவன் வருகிறது. அந்த எலும்புகளுக்குள்ளாய் ஆனால் இயேசு நாமத்தில் எலும்புகள் ஜீவன் பெறட்டும் என்றால் அந்த எலும்புகள் பலன் பெறுகிறது. கர்த்தர் பாருங்க எவ்வளவு அற்புதங்களை செய்கிறவர். Our God is a God of miracles. அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக வசனத்தில் பார்ப்பது தொடர்ந்து பார்ப்பது எனக்கு கட்டளையிட்டபடியே எனக்கு ஆண்டவர் சொன்னபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனத்தை உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. அல்லேலூயா. அது எந்த எலும்பும் தெரியாது, எந்த மனுஷன் தெரியாது, எந்த குடும்பமும் தெரியாது, எந்த ஃபேமிலி இது எந்த மனுஷன் எந்த பாசிட்டிவ் தெரியல, எந்த பிளட் குரூப்பும் தெரியல. ஆனா கிறிஸ்துக்குள்ள ஒரே குரூப் ஆயிடுச்சு. ஆமென். இதுதான் ஆண்டவருடைய மிரக்கல். ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொன்னபடி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்போது அதெல்லாம் எலும்புகள் எங்கெல்லாம் இருந்துச்சோ சரீரத்தை சேர ஆரம்பிச்சிச்சு. ஆமென். சரீரமா மாறிச்சு. கர்த்தருடைய செயல்கள் பர் வல்லமை உள்ளது. ஹalleluya. ஹalleluya. The bones were scattered everywhere, but joined together one body. உடைஞ்சு போன எந்த சரீரத்தின் அபியங்களை பார்த்தரு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்போது அந்த உடைஞ்சு போன எலும்புகள் எங்கெல்லாம் விழுந்திருக்குதோ ஆண்டவர் சேர ஆரம்பிச்சிச்சு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. குடும்பங்கள் எங்கெல்லாம் உடைஞ்சு போயிருந்தா தீர்க்கதரிசனம் சொல்றேன் இயேசுவின் நாமத்தில் சேரட்டும் அப்பா. ஆமென். ஹalleluya. உன் குடும்பங்கள் எங்க சந்தி போயிருக்குதோ இயேசுவின் நாமத்தில் சேரட்டும் அப்பா. என் தேவனால கூட கரி ஒன்றுமில்லை. இயேசுவுடைய வார்த்தை உண்டாகும்போது அதுக்குள்ள ஜீவன் புறப்பட்டு வருகிறது. ஆமென். டாக்டர் கேட்பார் எந்த பிளட் குரூப்பா? இந்த பிளட் குரூப்புக்கும் இந்த லிவர் டிரான்ஸ்பிளண்ட்க்கும் ஒரு சம்பந்தமே இல்லையா? யார் சொல்றது? இங்க சொல்றாரு. அந்த வார்த்தை சொன்னாமே எலும்பினாச்சு, வார்த்தை கீழ்ப்படிஞ்சிச்சு. ஹalleluya. ஒரு பிளட் கம்மியா இருக்குதுன்னா அந்த பிளட் மேட்ச் பண்ணி தான் பிளட் கொடுப்பான். ஆனா இங்க பார்ப்பது ஆண்டுடைய வார்த்தை சொல்லும்போது அந்த வார்த்தையை ஜீவன் பொறுப்பட்டு வருகிறது. ஹalleluya. இந்த வார்த்தை கேட்கும்போது இங்க எப்படி இருக்குதா? எலும்புகள் எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிச்சு. எப்படி இருக்கும்? பக்கத்துல எப்படி இருக்கும்? நல்லா மனுஷன் வந்தாலும் பக்கத்துல பயந்து போடுவோம். எலும்புல ஏஞ்சிச்சு எப்படி இருக்கும்? இல்லையா? சயின்ஸ் ப்ராஜெக்ட் செய்யற பிள்ளைகள் காலேஜ்ல பாட்டு ஸ்கூல்ல பாட்டு எடுப்பாங்க. அந்த ஸ்கெலிட்டன் வச்சு தான் அது இன்னொன்று போன்ஸ் இதுன்னு சொல்லுவாங்க. அந்த போன் பார்க்கும்போது பயமா இருக்கும். நாங்கள் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தோம். ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. ஒருத்த மனுஷன் கடந்த வாரத்தை சொன்னேன், அவன் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிற அவன் மனுஷன் தம்பி கல்லறையில போயிட்டு பெரிய ஸ்கெலிட்டன் அந்த பாடி
என்ன சொல்றது தலைக்கு ஸ்கல்லப் வந்து வைக்கிறாங்க ப்ராஜெக்ட்ல எல்லாம் அலங்கரிச்சிட்டாங்க. மனுஷனுடைய ஸ்கல்லப் வந்து எங்க வைக்கிறான்? ப்ராஜெக்ட்ல வைக்கிறான், கல்லறையில கொண்டு வந்து. ஆனா இங்க பார்ப்பது எலும்ப ஆரம்பிச்சு. ஒண்ணுன்னா அவங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் சொல்றான், எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது, நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அந்த எலும்புகள் விடுவிக்கப்படுகிறது, ஜீவன் பெறுகிறது. சுவாசம் உள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பார்கள் என்று சொல்லும்போது அந்த சுவாசத்தை ஊதும்போது அந்த ஜீவனுக்குள்ளாய் ஜீவன் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையிலே ஜீவன் பொறுப்பட்டு வரும். விசுவாசிப்பீங்களா? இந்த வார்த்தை கேட்கும்போது அந்த எலும்புகள் சும்மா இருந்துச்சா? சும்மா நடரான்னு சேர ஆரம்பிச்சிச்சு. எத்தனை நாளா செத்து இருப்பாங்க. ஆனா ஆண்டுடைய வார்த்தையை எப்படிப்பட்ட காரியங்களான ஜீவன் பெறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஐசியூல இருக்கும்போது அவருடைய குமாரனுக்கு ஃபோன் பண்ணா, பாஸ்டர் எங்க தாய்க்கு பார்த்த பிரெயின் டியூமர் எஃபெக்ட் ஆகி ஐசியூல கடைசி நாட்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் செட் மேபி 2 days more than that. 2 நாள் பிறகு அந்த அம்மா இருக்க மாட்டாங்க, எடுத்து போனா வீட்டுக்கு எடுத்து போயிடலாம் சொல்ல. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்டர்? இந்த மனுஷனுக்கு இதுதான் ஒரு சூழ்ச்சி சொல்ல ஒரு நேரம், ஆண்டுடைய வார்த்தை சொல்ல ஒரு நேரம். நான் சொன்ன ஆண்டவர் எப்படி சொல்றாரு, இந்த அம்மாக்கு ஜீவன் கடந்து வரும், இந்த சமூகம் ஜீவன் கடந்து வரும். ஹல்லேலூயா. பாஸ்டர் டாக்டர் சொல்லிட்டார் 2 நாள் மேல அவங்க இருக்க மாட்டாங்க. நான் சொல்றேன் ஆண்டவர் சொல்றாரு ஜீவன் கடந்து வரும். நான் சொன்னேன் எங்க இருக்கு அங்க கொண்டு போய் லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணேன். நான் வர முடியாத, நான் உட்கார்ந்து ஜெபிக்கிறேன். ஆமென். அந்த வார்த்தை சொல்லும்போது இயேசுவின் நாமத்தினால அந்த டியூமர் மறைந்து போகட்டும் அப்பா. அந்த இயேசுவின் நாமத்தில் ஜீவன் பொறுப்பட்டு வரட்டும். என் டாக்டர் முடியாத காரியம் என் தேவனால கூடும் என்று சொல்லி சில நேரம் கண்ணீரோடு நான் ஜெபிக்கும்போது அவன் சொல்கிறான், எங்க அன்கான்ஷியஸ் ஆய் கோமா ஸ்டேஜ்ல இருந்த சரீரமானது இப்பொழுது அது எழும்ப ஆரம்பிச்சாங்க பாஸ்டர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மார்வடி சகோதரர் சொல்றார், ஜெபிக்கும் போது அவன் நரம்புகள் அசைக்கப்பட்டது பாஸ்டர், ஆமென், ஆமென். கரங்கள் அசைக்கப்பட ஆரம்பிச்சிட்டு பாஸ்டர். I believe God is a greater. என்னோட விசுவாசிக்கிறேன் தேவன் பிரியவர் என்று. ஹல்லேலூயா. கேட்ட எப்படி இருக்காங்க? அவர் சொன்னா நல்ல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க பாஸ்டர். ஆமென். சொல்றாங்க டாக்டரே ஸ்டெப் ஆயிட்டாரு, இந்த 2 நாள் முடிச்சு. அவன் சொன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு ஒருவர் இருக்கிறார். அவர் வார்த்தை சொன்னால் போதும், மரித்து போன லாசருவை இயேசுவின் நாமத்தில் கடந்து வந்து சொல்லுவது அவன் கல்லறை விட்டு எழுந்து வந்த போது என்ன ஒரு பிரமித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மரித்து போன அந்த வாலிப தம்பியுடைய வாழ்க்கையில அவன் சொன்னாங்க, தாய் சொல்றாங்க, எனக்கு இருந்த ஒரே குமாரன் மரிச்சு போயிட்டான். பாஸ்டர் அன்போடு நேசத்தோட அவன் வளர்த்து அவன் மரிச்சு போயிட்டான். என்னை தேன்ற யாரும் இல்லை, என்னை குடும்பத்தை நடத்த யாரும் இல்லை. அப்படி கலந்து கொண்டிருக்கும் போது இயேசு அந்த வழியை கடந்து வருகிறாரு. என்ன சுத்தம்? அவன் சொல்றாங்க, பாஸ்டர் ஐயா அந்த வாலிப தம்பி மரிச்சு போயிட்டான். அவங்க அம்மா கதறுகிறாங்க. அந்த அம்மா கண்ணீரோடு காத்துறாங்க. அலறுற சத்தத்தை கேட்கிறாரு இயேசு. புறப்பட்டு போகும்போது அந்த பாடை தொடும்போது இந்த பாடை இந்த மனுஷனுக்குள்ள ஜீவன் புறப்பட்டு வரட்டும். இந்த சுவாசத்தை ஊதும்போது இந்த எலும்புகள் உரிப்பிக்கப்படட்டும் என்று அந்த இயேசு கிறிஸ்து அந்த பாடை தொட்டு துதிக்கும் போது மரித்து போன அந்த வாலிப தம்பி எழும்ப ஆரம்பிச்சான். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. This is the miracle of God. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், எல்லோரும் பிரமித்தார்கள். எழுந்து போன காரியத்தை மீண்டுமாய் கர்த்தர் தருகிறவர் ஆண்டவர். ஆமென், ஆமென். எழுந்து போன நன்மையான மீண்டுமாய் தருகிறவராய் கர்த்தர். எதெல்லாம் உன் வாழ்க்கை வற்றி போயிருக்கிறதோ, எதெல்லாம் லாஸ் ஆயிருக்கிறதோ, இந்த வார்த்தை கேட்கும்போது சுவாசம் உள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பார்கள் என்று சொல்ல போகிறேன். தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அந்த எலும்புகளாய் ஜீவன் பொறுப்பட்டு வருகிறது. அந்த ஜீவன் பொறுப்பட்டு வரும்போது அந்த நரம்புகள் சேர ஆரம்பிச்சிச்சு, எலும்புகள் சேர சதைகள் எல்லாமே வளர ஆரம்பிச்சிச்சு, ஸ்கின் எல்லாமே வளர ஆரம்பிச்சிச்சு. வாசிக்கலாம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அதுக்குள்ள என்ன இருக்கா இல்லையா? எல்லாம் வந்துச்சு. கடைசியில என்ன இல்ல? ஆவி இல்ல. சரி பக்கத்துல சொல்ல ஆவி இல்ல. நம்ம இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். பக்கத்துல சொல்ல ஆவி இல்லன்னு சொன்னா, கத்திரி ஆவி இல்லன்னு சொன்னா
ட்ரை போன்ஸ் போல தான் நம்ம வாழ்க்கை. சில பக்கத்து சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க, நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவி நம்மளுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் ட்ரை போன்ஸ் போல, உளுந்த எலும்புகள் போல தான் இருக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் நம்மளுக்குள்ளே இல்லைன்னு சொன்னா உளுந்த எலும்புகள் போல இருக்கும். வாசிக்கலாம் தொடர்ந்து. அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசன முறை என்ன சொன்னாரா? மனுஷன் எலும்ப பார்த்து சொல்லிட்டாரு. கடைசி எங்க பார்த்து சொல்றாரு? ஆவியை பார்த்து. ஆவியே, மனுஷனை விட்டு போச்சு ஆவியே, திரும்பி வரட்டும் என்று தீர்க்கதரிசனமா சொல்லு. இங்க வேற ஆவி இருக்கு. 80-90 காந்திபூர்ல வேற ஆவி. 8 மணி 9 மணி ஆச்சுன்னா வெளியே வரதுக்கு பயப்படுவாங்க. என் மனைவிக்கு சொல்லிட்டு சர்க்கிள் அவுட் சர்க்கிள்ல பார்க்கும்போது நல்லா ஆவிங்க சுற்றி இருக்கு. அந்த ஆவி அசுத்த ஆவி. கண்முனியா பார்க்கும்போது இந்த வாலிப கண்வர்கள் இறந்து போனான், ஆவி அடிச்சு. அந்த ஆவி குறிச்சு நான் சொல்றேன், அசுத்த ஆவி குறித்து சொல்றேன். ஹல்லேலூயா. சிலருக்கு ஆவியை பார்த்தா பயம். 6 மணி ஆச்சா போமா கடிக்கு எங்க போறது, 8 மணி ஆச்சா கேட்க முடியாது. சிலருக்கு ஆடா சொல்ற போமா கல்யாணம் பொய்யம் டாடி ஏன்னா அவங்க வளர்த்துக்குவாங்க. சில பேர்ல பிள்ளைங்களை கண்டித்து வளர்க்க முடியாது, பிள்ளைங்களை பயப்படுத்தி வளர்க்குவாங்க. இப்படி சொல்லுவாங்க தெரியுமா, போகாதீங்க அவங்க பேய் சுத்திட்டு இருக்குது, அந்த பேய் வந்து அடிச்சுட்டு சொன்னா அவங்க மனுஷன் போவாங்க. அந்த ஆவி குறித்து சொல்லல. இந்த ஆவி எது எழுந்து போச்சோ மறுபடியும் தருகிற ஆவி. Hallelujah. Until my last breath, கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தருடைய மூச்சு நமக்குள்ள அழகு செய்ய வேண்டும். எத்தனை பேர் சொல்றாங்க, I live for Christ, நான் கிறிஸ்துக்காக வாழ்வேன். சொல்றே இல்ல, கிறிஸ்துக்காக வாழ்வேன். I live for Christ, கர்த்தருக்காக நான் வாழ்வேன். ஆமென். இப்ப சொல்லிருக்கீங்களா, ஆண்டவரே நான் உங்களுக்காக வாழணும்ப்பா. ஆமென். ஹalleluya. நான் தைரியமா சொல்றேன், கர்த்தருக்காக நான் வாழ்வேன். யோசனத்தை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு. கடைசியில் எங்க சொல்றாரு, எல்லாமே ரெடி ஆயிட்ட பிறகு அதுக்கு ஜீவன் இல்லைன்னா என்ன இருக்கும், எப்படி இருக்கும், கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற போல தான் இருக்கும். உங்க சொந்தக்கார யாருன்னா கோமா ஸ்டேஜ்ல இருந்தா சொல்ல தீர்க்கதரிசனம் சொல்றேன், இயேசுவின் நாமத்தால் புதுப்பிக்கப்படட்டும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கும்போது நடுங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த வசனத்தை இந்த வாரம் முழுவதும் ஒரு 5-6 தடவை படிக்க உற்சாகம் கொடுக்கல. ஆண்டவரை பாருங்க, ஒன்றுக்கும் உதவாத எலும்பை எங்க பண்ணுவோம் கூட நாய்க்கு தான் போடுவோம். இங்க மனுஷன் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ல அதை போய் திருத்த சொல்லும் போது அதுக்குள்ள வாஞ்சிட்டு ஆகும். ஆண்டுடைய வார்த்தைப்படியாக கேட்டா ஹல்லேலூயா. விசுவாசத்தை ஆண்டவரே எங்க கொண்டு போனாலும் எந்த மனுஷனை கொண்டு போனாலும் ஆண்டவர் வார்த்தை சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன். அடே கடந்த வெள்ளிக்கிழமை நான் சொல்லிட்டு எப்படி சொல்லணுமா, தைரியத்தோடும் சத்தத்தோடும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லணும். சொல்றோமா? நீ சொன்னவே பெரிய ஒன்று. ஒரு மனுஷன் பெரிய ஒரு அதிகாரியை நான் பார்த்து சொன்னேன், கூப்பிட்ட வந்தாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட நீ கூடி சீக்கிரத்துல பெரிய உயர்வு உனக்குள்ள வரப்போகுது. அவர் சொன்னார், உனக்கு யார் சொல்லியிருந்தாரு, நான் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றேன். Hallelujah. I prophesy you this blessings coming very soon in your life. ஒரு சீக்கிரமா எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில கடந்து வர போகிறது. ஆமென். யோசித்த சில நேரம் கூப்பிட்டு விசுவாசத்தை சொன்னபடி ஆகட்டும். A few days after he promoted the current state பெரிய ஒரு லீடர் பொசிஷன் ஆர்டர் கொடுத்தாரு. ஹalleluya, ஹalleluya. விசுவாசிக்கணும். இந்த வார்த்தை சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரு,
தாவீது தீர்க்கதரிசனம் சொல்லி வாசிக்கும் போது, மனுபுத்திரனே, மணிபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடைவு படைக்கு இவர்கள் மேல் ஊது என்றார். அல்லேலூயா. எங்க வரணுமா? சவுத், நார்த், வெஸ்ட், ஈஸ்ட், 4 திசையில அங்கதானே. சொல்லுங்க, 4 திசையில. சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்துங்க. சொல்லுங்க, எல்லா 4 திசையில இருந்து ஆண்டுடைய வார்த்தை கேட்டு சுவாசத்தை ஊதும்போது எதெல்லாம் மறித்து போயிருக்கிறதோ, எதெல்லாம் ஜீவனற்று போயிருக்கிறதோ, எதெல்லாம் ரட்சிப்புல வராத இருக்குதோ, இந்த வார்த்தை கேட்கும் போது அந்த வார்த்தையில ஜீவன் புறப்பட்டு வரட்டும். என்ன சொல்றாரு? 4 திசையில நீ தீர்க்கதரிசனம் சொல்லு, வாசிக்கலாம். கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார். இது மேலே ஊது என்றார். வாசிக்கும் போது, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எலும்பை பார்த்து தீர்க்கதரிசனம் பற்றிய விஷயம். ஆவியில அனுசரமா தீர்க்கதரிசனம் சொல்லி 4 திசையில இருந்தும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லி அவன் ஊதும்போது அந்த ஆவி அவனுக்குள்ள கடந்து வருகிறது. ஆமென். எலும்புகளுக்குள்ளாய் கடந்து வரும்போது திரளான சேனைகளை கட்ட எழுப்பிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. திரளான சேனைகளை ஆண்டவர் எழுப்பிட்டாரு. ஆமென். இவங்க வருவாங்களா, அங்க வருவாங்களா, இவங்க சர்ச்சுக்கு வருவாங்களா, அவங்க வருவாங்களா, வரங்க போது ஆண்டவர் ஆணுக்குள்ள ஆட்களை எழுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை கேட்கும்போது, ஆண்டுடைய சத்தத்தை கேட்கும்போது, உளுந்து எலும்புகளை உயிர்ப்பிக்க சொல்லும்போது அந்த எலும்புக்குள்ளாய் ஜீவன் புறப்பட்டு வருகிறது. ஜீவன் புறப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை வல்லமை உண்டு என்று பார்க்கிறோம். இந்த ஒரு சின்ன ஒரு இது பார்க்கலாம். அபிஷேகம் வார்த்தை சொல்லும்போது, அந்த மனுஷன் மூளைக்கு சொல்லும்போது ஜீவன் பொருட்டு வருகிறது. பாருங்க, எலும்புகளெல்லாம் உயிரடைகிறது. அப்படி நீங்க பார்க்கணும்னா அந்த வாட்ஸ்அப்ல உங்களுக்கு லிங்க் கொடுத்தீங்கன்னா சர்ச் குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணி. ஆண்டுடைய வார்த்தையை வல்லமை உண்டு என்று வேதம் சொல்லுது. பார்ப்பதால் சரீரத்துல எப்படியாக எல்லாமே ஒன்று கண்ணு வருது, பார்வை வருது, சில எல்லாமே எப்படியாக வருது பாருங்க. திரளான சேனைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை வல்லமை உண்டு, ஆண்டுடைய வார்த்தை ஜீவன் உண்டு. உளுந்து எலும்புகளை கர்த்தர் விடுவிக்கப்படுவார். ஹல்லேலூயா. அந்த பலவீனத்தின் வார்த்தை இருக்கலாம். டாக்டர் சொல்வாரு, கியூர் பண்ண முடியாது. யார் மெனி ப்ராப்ளம்ஸ், ஒரு சிக்னஸ் வாழ்க்கையில் இருக்கலாம். தீர்க்கதரிசனமா சொல்றேன், கர்த்தர் வார்த்தை உனக்குள்ள வரும்போது ஜீவன் பொறுப்பட்டு வரும். ஹல்லேலூயா. எந்த ரிப்போர்ட்டை நீங்க நம்புவீங்க? யாருடைய சாட்சி நீங்க நம்புவீங்க? 2 நாளுக்கு முன்னாடி ஒரு 10 மணிக்கு வந்து கதவு தட்டுறாங்க. தாய் அழுகுறாங்க, பாஸ்டர் ரிப்போர்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது அது கேன்சர் அது காமிக்குது. நான் சொன்னேன், என் தேவனை கட்டு சொல்றான், இது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நான் விசுவாசமா ஜெபித்தேன். 2 பேர் சேர்ந்து ஜெபிச்சிட்ட பிறகு அந்த ரிப்போர்ட்டை எனக்கு தெரிஞ்சுதான் டாக்டர் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சோம். அவங்க சொன்னாங்க, nothing to worry pastor. Pray, God will heal them. ஜெபிங்க வரைய போதும், ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா.
ஜெபிக்கும் போது கர்த்தர் நன்மைகளை செய்வாரு. இவ்வளவுதான் முடியும், இந்த காரியங்கள் நடக்க முடியாது, இவ்வளவு நாள் தான் வாழ முடியும் என்று டாக்டர் சொல்லியிருக்கலாம். ஆனா தேவனை கர்த்தர் சொல்றார், ஒழுங்கு எலும்புகளை உயிர்ப்பிக்கப்படும் என்று.